தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ இப்படி நடக்கணும் எதிர்பார்த்ததாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? கனவுகள் கலையும் நேரம், ரேவதியுடைய உயிரை காப்பாற்ற போராடும் கார்த்தி அப்படின்ற மாதிரி ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. கார்த்தி சொன்னதை ரேவதி கேட்டிருக்கணும், ஆனா கேட்கல, அதனால இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக் ரேவதி இவங்களுடைய கல்யாண நாளை கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தி ரேவதிக்கு ஊட்டி விட, ரேவதி கார்த்திக்கு ஊட்டி விட, ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயம் கார்த்தி ரேவதி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீ வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது, இன்னைக்கு ஃபுல்லா நீ வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா ரேவதி கார்த்தி சொன்னதை கேட்கல. அந்த சமயம் பார்த்து ஷோரூம்ல இருந்து கால் வருது, பைக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்க, நான் தூங்குற மாதிரி ரூமில் செட்டப் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அக்கா ரோகிணி கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது சமாளிச்சிடுங்கன்னு அவங்க அப்படியே ஆட்டோ ஏறி போயிட்டாங்க. இங்கே ரேவதியை ஃபாலோ பண்ணி முருகனுடைய ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற முடிவோடு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதே சமயம் அந்த சுவாமிஜி கார்த்திகிட்ட சொன்ன மாதிரியே ரேவதிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. உயிருக்கு போராடுற ஒரு தருணம். ஸோ இங்கே கனவுகள்லாம் கலையுது. கார்த்தி ரேவதியுடைய உயிரை காப்பாற்ற போராட்டம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது கார்த்தி சொன்னதை ரேவதி கேட்டிருக்கணும், இருந்தாலும் கார்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ரேவதி கிளம்பி போனால் இப்படி ஒரு ஆக்சிடென்ட். ஸோ கார்த்தி எப்படி ரேவதியை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்கமிங் எபிசோட். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பை இந்த ப்ரொமோ கொடுத்துருக்கு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே துப்பாக்கி சூடுபட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில தான் ரேவதி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்றது திரும்ப திரும்ப ரேவதிக்கே ஒரு அடியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது, எப்படி எபிசோட் நகர்வை கொண்டு போகிறாங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.